ஃப்ரெண்ட்ஸ், ஜாதி எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா? அதுக்கு முன்னாடி உன்னை வெட்டினதில் தப்பே இல்லைடா. தம்பி சுர்ஜித், நீ தாண்டா அவங்க குளத்தை காக்க வந்த சாமி. 2.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்க தெரிஞ்ச வெண்ணைக்கு அவங்க ஜாதியில் பொண்ணு கிடைக்காதா? இதெல்லாம் என்னென்னு தானே பார்க்குறீங்க. கவின் பிரதர் இறந்ததுக்கு கிடைச்ச கமெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி உயிரிழந்த கவின் பிரதருக்கு என்னோடய ஆழ்ந்த இரங்கல். பண்டைய காலத்துலலாம் நம்ம வேட்டையாடி தான் சாப்பிட்டு வந்துருந்தோம். அப்போ அதில் ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நடனம், இசை, பாட்டு, ஓவியம், வில்வித்தை அப்படின்னு பல விஷயத்தை நம்ம எடுத்து பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அப்போ பிரிய ஆரம்பிச்சது அந்த சமூகம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் யார் எக்ஸலண்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்களாம் வேறுபட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச தொழில் தான் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ரூல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் போக 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 அது குடும்ப தொழிலாக மாறி ஒவ்வொரு தொழில் பண்ணுறவங்க ஒவ்வொரு ஜாதிக்காரங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு பிரிவினை உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்படி அவங்கவுங்க தொழிலில் அவங்க எக்ஸலண்ட்டாக இருக்கும்போது தான் இயற்கை அழிவு ஒன்று வருது. ஸோ அந்த இயற்கை அழிவை பார்த்து மனித இனமே பயப்படுது. ஸோ பயந்துட்டு இருக்கும்போது தான் இயற்கையை கடவுளாக நம்பி கும்பிட்டு இருக்கிறாங்க. மனித இனத்துக்கு ஒரு ஒழுக்கமும் விதிமுறையும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மதத்தை கொண்டு வர ஆரம்பிச்சு. ஸோ அப்படி உருவான மதங்கள் தான் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், சீனம், புத்த மதம் அப்படின்னு உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குது. ஸோ அதோட கதைகள் யார் உருவாக்கப்பட்டாங்கன்னு சரியாக கிடைக்கல. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கான விதிமுறைகளை அவங்களே நெருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ இப்படி தான் நம்ம உருவாகிட்டு வந்தோம், இந்த ஜாதியெல்லாம் கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலுமே ஸோ அதை எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போயிட்டுருக்கோன்னு மட்டும் பாருங்கள். ஒரு ஒன்றுமே இல்லாத பொய்யான ஒரு விஷயத்துக்கு ஒரு உயிரை எடுக்கலாங்கும்போது அதை அவங்க நியாயப்படுத்துகிறாங்க. அது ஒரு நியாயமான அவங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க பொண்ணும் மண்ணும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதே பொண்ணுங்களுக்கு நிறைய இஷ்யூ நடக்குது. இப்போ கூட ஒரு சின்ன பொண்ணு அப்யூஸ் பண்ணப்பட்டாங்க. ஏன் அந்த ஜாதிக்காரங்க போய் அந்த அப்யூஸ் பண்ணவனை கையை காலம் முறிக்கலாம்ல? ஸோ இதுக்கு சட்டப்பூர்வமாக எடுக்கிறத தாண்டி அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏன் எதுவுமே ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஸோ இதையும் தாண்டி அவங்களுக்கு ஈக்குவலாக புல்லட் ஓட்டினா கையை வெட்டுறதும், அவங்களுக்கு ஈக்குவலாக கபடி விளையாண்ட காலை வெட்டுறதும் அப்படிங்கிற ஒரு சம்பவமும் இன்னும் நடந்துட்டு இருக்குது. எனக்கு விவரம் தெரிஞ்சு 2009 இப்போ வரைக்குமே வருஷத்துக்கு ஒரு 4 சம்பவம் இந்த மாதிரி நடந்துருது. ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸாக நம்ம போயிட்டு இருக்க சொசைட்டியில் இப்பவும் பொய்யான ஒரு முட்டாள்தனமான விஷயம், அதாவது ஜாதிங்கிற ஒரு பொய்யான விஷயம், டெம்பரவரி பவருக்காக யாரை வேணால் கொல்லலாம் அப்படிங்கும்போது அதை இன்னும் ஆதரிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி சொசைட்டியில் தான் அந்த மாதிரி மனிதர்களோடு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. இப்போ நடந்த சம்பவத்தில் கூட 2 குடும்பமும் நாசமாக போயிடுச்சு. கேவலம் ஜாதின்னு ஒரே ஒரு விஷயத்துக்காக. அதில் ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஜாதிங்கிறதுல ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன தான் எமோஷ்னலாக பேசினாலும் நம்ம மாறினா தான் இங்கே எல்லாமே மாறும். நீ ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்காச்சு இப்படி ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு நம்ம வைப்போம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பும் வான், செய்தொழில் வேற்றுமை. பிறப்பால் இங்கே எல்லோரும் சமந்தான். வேற்றுமை அப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் செய்கிற தொழிலில் திறமையை வச்சு மட்டும்தான்.